என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம எப்படி லேப்டாப்பில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்க போது வீடியோவை கவனமாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு மொபைலில் ஃபோட்டோ எடுத்து நல்லா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து நம்ம அதை உங்களோட சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்ட பிறகு நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் மூலயமா ஃபோட்டோ எடுத்து நம்ம சிஸ்டத்துக்கு ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நம்ம க்ரோப் பண்ணிக்கணும். கரெக்டான சைஸுக்கு க்ரோப் பண்ணிவிட்டு அதோட பேக்ரவுண்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ, சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஃபைலை நான் டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துல, டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள், இந்த இமேஜ் ஃபைல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது மொபைலில் நான் ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்டு ஒரு நார்மல் வெள்ளை கலர் செவரு அப்படி இல்லைன்னா பின்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனா எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி ஏதாவது ஒரு ஒரு ஃப்ரேமோ இல்லை ஏதாவது ஒரு பின்னாடி ஏதாவது ஒரு பிக்சரோ டிசைனோ எதுவும் இல்லாமல் வெறும் செவரு மட்டும் சாதாரணமாக பிளாங்காக இருக்கிற மாதிரி இடத்துல நின்றுக்கிட்டு இல்லை நின்றுக்கிட்டோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ நல்லா வெளிச்சமாக நல்லா கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு டீசெண்டான மொபைலை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஃபோட்டோஷாப்பில் நான் சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்கு சைடில் வாங்க. இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பேக்ரவுண்டுன்னு சொல்லிவிட்டு இந்த லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு இது டிஃபால்ட்டாக லாக்கில் இருக்குது. ஸோ அந்த லாக்கை நம்ம எடுத்துருவோம். லாக்கை எடுத்தால் தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ எடிட் பண்ண நம்ம எடுத்துகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு லேயராக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அதில் ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ நான் பேக்கப் இருக்கேன் என்கிட்ட. ஸோ அதனால் நான் இதை டூப்ளிகேட் பண்ணலை. இந்த லேயரை நான் லாக்கை எடுத்துட்டேன். லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேக்ரவுண்டு ஸோ ப்ளைனாக ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் மட்டும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக இதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நம்ம ஃபோட்டோஷாப் சம்மந்தமான ப்ரீவியஸ் டியூட்டோரியலில் நம்ம நிறைய வீடியோகள் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நம்ம செலக்ட்னு இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்ஷன். நம்ம அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லேயரை செலக்ட் பண்ணிப்போம். லேயர் 0ன்னு இருக்குது பாருங்கள், அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நேம் ஃபோட்டோ அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். ஃபோட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் லேயர் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீநேம் ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் ரீநேம் ஃபோட்டோன்னு மாற்றிக்கலாம். மாற்றிட்ட பிறகு நீங்கள் மேலே இங்கே டூல்ஸ் ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த செலக்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பேக்ரவுண்டில் வெறும் ப்ளைனாக ஒயிட் கலர் மட்டும் இருக்கிறதுனால அந்த சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், உங்களோட பர்டிகுலர் இந்த பேக்ரவுண்டை தவிர்த்துட்டு உங்களோட பாடி மட்டும் செலக்ட் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஜூம் ஆகும்.
பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக செலக்ட் ஆகிருக்கு வந்துருக்கு பாருங்கள். ஸோ இது எதனால் இந்த அளவுக்கு ப்ராப்பராக நமக்கு செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்ரவுண்டு வந்துட்டு ஒரு நார்மல் ஒயிட் கலர் செவரு இருக்கிற மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக இந்த செலக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்த உடனே நமக்கு பேக்ரவுண்டு வந்து தனியாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த உங்களோட பர்டிகுலர் பாடி மட்டும் இல்லாமல் ஓவராலாக செலக்ட் ஆகிருந்துச்சி அப்படின்னா அதை நீங்கள் எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செலக்டில் போய்ட்டு கீழே இன்வெர்ஸ் அப்படின்றது பாருங்கள். இந்த இன்வெர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ எனக்கு ஆல்ரெடி எனக்கு இப்போ கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே இருந்த மாதிரி நான் இன்வெர்ட் நான் கொடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நம்ம செலக்ட் பண்ண இந்த பர்டிகுலர் பாடியை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டூப்ளிகேட் பண்ண போகிறோம். அதாவது பேக்ரவுண்டை தவிர்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் பாடியை மட்டும் நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம ஜே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே லேயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் 1 ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு டூப்ளிகேட்டாக வந்திருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு டூப்ளிகேட்டாக வந்திருக்கக்கூடிய லேயர் தான். ஸோ இதை நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் பேக்ரவுண்டு உங்களால் ரிமூவ் பண்ணதை பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வியூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அந்த ஐ ஐக்கான் இருக்குது வரும் பாருங்கள். அதை நம்ம ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த லேயர் வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆகாது. ஸோ ஹிட்டன் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த ஐ ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம செலக்ட் பண்ணி பாடியை மட்டும் பர்டிகுலராக டூப்ளிகேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லேயர் மட்டும் நமக்கு விசிபிள் ஆகுது. நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ண அந்த லேயர் வந்துட்டு நமக்கு ஐ ஐக்கானை ப்ரெஸ் பண்ண உடனே ஹிட்டன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்துட்டு பேக்கப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை டெலீட் கூட பண்ணிடலாம். ஸோ என்ன ஆல்ரெடி பேக்கப் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த லேயரை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கண்ட்ரோல் மைனஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு கரெக்டாக நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஃபெதர் வேல்யூ வந்துட்டு மறக்காமல் 1.5 அப்படி இல்லைனா உங்களோட ஃபோட்டோவோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் மாற்றி கொடுக்குற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கண்ட்ரோல் இஜெட் கொடுத்து நான் ஏற்கனவே இருந்த மாதிரி இந்த பழைய ஸ்டேஜுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே இந்த முன்னாடி ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். அந்த செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த ஃபெதர் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு செலக்ட் அப்படிங்கிறதுக்கு போங்க. போயிட்டு மாடிஃபைன்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு போங்க. போயிட்டிங்கன்னா கீழே ஃபெதர் அப்படின்னு இருக்கும். ஷார்ட்கட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் F6 அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபெதரை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 1.5 ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த எட்ஜு வந்து ஷார்ப்பாக கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களோட ஃபோட்டோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இந்த ஃபோட்டோவுக்கு 1.5 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணுறோம். டூப்ளிகேட் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே நம்ம டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ண அந்த லேயரை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம மாற்றணும் அப்படின்னா நமக்கு அன்வான்ட் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம க்ரோப் அப்படிங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லேயரை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே டூல்ஸ் ஆப்ஷனில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரோப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து க்ரோப் டாப் அப்படிங்கிற அந்த டூல் இருக்குது பாருங்கள். அந்த க்ரோப் டூலை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு க்ரோப் டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நீங்கள் எந்த பர்டிகுலர் போர்ஷனை நீங்கள் க்ரோப் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மவுஸை யூஸ் பண்ணியோ அல்லது ட்ராக் பேடை யூஸ் பண்ணியோ நீங்கள் உங்களுக்கு எந்த பர்டிகுலர் போர்ஷன் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மேக்ஸிமம் பாஸ்போர்ட் சைஸ் அப்படின்னாவே இந்த ஷோல்டருக்கு கீழே, அதாவது ஃபஸ்ட்டு காலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா,
அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா க்ரோப் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிப்போம். ஸோ இப்போ நமக்கு பக்காவாக நமக்கு பாஸ்போர்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு நம்ம க்ரோப் ஏரியா வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சிம்பிள் காமிக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே நமக்கு இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும், ஷோல்டர் போர்ஷன் மட்டும் நமக்கு க்ரோப் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லேயர் ஆப்ஷனை நம்ம ரீநேம் பண்ணிப்போம். என்னென்னு ரீநேம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோட்டோ அப்படின்னு ரீநேம் கொடுக்குறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த லேயர் 1 அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீநேம் ஆப்ஷன் வந்துடும். இதில் போய்ட்டு நான் PHOTO ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. மேலே இருக்கு பாருங்கள், போயிட்டு நியூ அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எவ்வளோ அப்படிங்கிறத இந்த டைமென்ஷனை நீங்கள் இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், வித் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹைட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னாவே உங்களுக்கு என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, பேன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது சம்மந்தமான டாக்குமெண்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 150 பிக்சல் இன்ட்டு 150 பிக்சல், அதாவது வித் 150 பிக்சல், ஹைட் வந்துட்டு 150 பிக்சல் அப்படிங்கிறது தான் ஆன்லைனில் நீங்கள் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான சைஸு. ஸோ இன்றைக்கி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பாஸ்போர்ட் சைஸு வந்து நீங்கள் இன்ச்சஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இன்ச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 இன்ச்சுக்கு நம்ம வித்து அப்படிங்கிற இடத்துல நம்ம 2 இன்ச் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஹைட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் 2 இன்ச்சஸோ அல்லது 3 இன்ச்சஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸ் எவ்வளவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 2 இன்ச்சஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஹைட் 2 இன்ச்சஸ் வித் 2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு இங்கே சைடில் இன்ச்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிக்சல் இன்ச்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள், மறக்காமல் பிக்சல் சென்டிமீட்டரில் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் பிக்சல்ஸ் இன்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நான் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஜெக்டில் நான் 300 இது ரிசல்யூஷன் யூஸ் பண்ணதுனால எனக்கு 300 காமிக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் 300 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வேறு எதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்கள் பாஸ்போர்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஃபார்மெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா லேயர் ஆப்ஷனுக்கு வாங்க. வந்துட்டு இந்த பாஸ்போர்ட் சைஸுக்கான இந்த ஃபைல் ஃபார்மெட்டை லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் இதில் கலர் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். கலர் எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னாவே டிஃபால்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சி ப்ளூ கலரில் நமக்கு இந்த பாஸ்போர்ட் சைஸ் பேக்ரவுண்ட் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கலர் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள்
இங்கே பாருங்கள், செட் பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கு பாருங்கள் இந்த டூல் ஆப்ஷனில். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விண்டோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் இந்த ப்ளூ கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கான அந்த ப்ளூ கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காக கொடுக்க வேணாம், ஓரளவுக்கு லைட்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் கலரை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் டூல்னு ஒரு டூல் இருக்குது பாருங்கள். இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி லேயர் ஆப்ஷனில் இந்த லேயரை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பெயிண்ட் பக்கெட் டூலை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் கலர் ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணிட்டோம், லேயரை செலக்ட் பண்ணிட்டோம், பெயிண்ட் பக்கெட் டூலை பிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்ட்ரோக் அப் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த லேயர் விண்டோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் பேனல் ஒன்று இருக்குது பாருங்கள். எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். ஆடு லேயர் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும், எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு தேவையானது வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும். ஸோ இதில் கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக்கை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு ஸ்ட்ரோக்கை நம்ம கிளிக் பண்ண உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே நமக்கு பார்டர் வந்து ஒயிட் கலரில் கிடச்சிருக்கு. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னாவே உங்களுக்கு பார்டர் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும் லைட்டாக. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சிலருக்கு சப்போஸ் இந்த ஒயிட் கலர் இல்லை, அதுக்கு பதிலாக ஒயிட் கலர் இல்லாமல் வேறு ஏதாவது கலர் இருந்துச்சுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரோக்கு அந்த எழுத்துக்கு பக்கத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சப்போஸ் வேறு கலரில் இருந்துச்சுன்னா அது ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் ஸ்ட்ரோக் வேல்யூ. ஸோ இதை நீங்கள் சைஸை நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஸ்ட்ரோக்கோட சைஸை நீங்கள் கூட்ட செஞ்சுக்கலாம், இல்லை குறைக்கவும் செஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரோக் வேல்யூ நீங்கள் கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு நீங்கள் நம்ம அந்த க்ரியேட் பண்ண இந்த பாஸ்போர்ட் சைஸுக்கான அந்த பேக்ரவுண்டை நம்ம லாக் பண்ணணும். ஸோ நம்ம லேயரை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு ஐக்கான் ஒன்று தெரியுது பாருங்கள், லாக் ஐக்கான் ஒன்று. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த லேயர் வந்துட்டு நமக்கு லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ, அதாவது க்ரோப் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். மேலே எங்கள் டூல் ஆப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ண அந்த ஃபைல் இருக்குது பாருங்கள், இமேஜ் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு. அதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம க்ரோப் பண்ணி வச்சுருந்த இந்த க்ரோப் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருந்த அந்த லேயர் நமக்கு ஃபோட்டோ அப்படிங்கிற அந்த லேயர் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுங்கள், இந்த லேயர் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஜஸ்ட்டு காப்பி அப்படிங்கிறத கொடுங்க. காப்பி அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் இங்கே அன்டைட்டில்னு சொல்லிட்டு மேலே நமக்கு இப்போ நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா பாஸ்போர்ட் சைஸுக்கான அந்த ஃபைல், அந்த ஃபார்மேட் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு இப்போ நம்ம பாஸ்போர்ட் சைஸுக்கான அந்த ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே மூவ் டூல் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்க. எதுக்காக அப்படின்னா இந்த மூவ் டூலை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மூவ் டூலை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு நம்ம இந்த ஃபைலை நம்ம இந்த லேயரை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த மூவ் டூலை நீங்கள் வேறு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த திரும்ப நம்ம பழைய ஃபைலுக்கு வரும்போது நிறைய டூல்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மூவ் டூலை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த பாஸ்போர்ட் சைஸுக்கு க்ரோப் பண்ணி வச்சுருந்த அந்த இமேஜை நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இந்த எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம ஜஸ்ட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு பேஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம காப்பி பண்ண அந்த ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பேஸ்ட் ஆகிடுச்சு, ஆனால் இதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் சிம்பிளை தொடர்ந்து
ஒரு மல்டிபிள் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஜூம் விண்டோ வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ ஜூம் லெவலில் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ வந்துட்டு நமக்கு இந்த பவுண்டிங் பாக்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ ஒரு சிலருக்கு அது தெரியல அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துங்க. இந்த ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸுங்கிறத கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷிஃப்ட் பட்டனை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் கர்சரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு இந்த சைஸ் வந்துட்டு ஈவனாக ஒரே யூனிஃபார்மாக நமக்கு குறையும். இல்லை அப்படின்னா ரெக்டாங்குலராகவோ இல்லை ஸ்கொயராகவோ ஷேப் வந்துட்டு நம்மளோட பாடி ஷேப் வந்துட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுங்கள், மூவ் டூலை யூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி ஏதாவது ஒரு கார்னரில் வச்சு அப்ளை கொடுத்துட்டு மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஏதாவது ஒரு கார்னரில் கர்சரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி சைஸை டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபிட்டிங் விண்டோ நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் பட்டனை நீங்கள் மல்டிபிள் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த பார்டருக்குள்ளார, அதாவது அந்த ஸ்ட்ரோக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில், அதுக்குள்ளார நம்ம இந்த ஃபோட்டோ கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணுங்கள், மூவ் டூலை யூஸ் பண்ணிக்கிங்க. அடிக்கடி அப்ளை கேட்கும், அப்ளை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரோக்குக்கு உள்ளே வர்ற மாதிரி ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். வேணும்னா தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கிங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம கர்சரை வச்சு நம்ம சைஸ் குறைச்சிட்டு மூவ் பண்ணி கரெக்டாக ஏதாவது ஒரு கார்னரில் வச்சு நம்ம இப்போ லைட்டாக இந்த ஸ்ட்ரோக் வேல்யூக்கு உள்ளார இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலேயும் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஜூம் லெவலை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிப்போம். ஒரு சில இடத்துல உங்களுக்கு இங்கே பாருங்கள், லைட்டாக நமக்கு இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோவோட இந்த பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக ஒயிட் கலரில் இங்கே தெரியுது பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆல்ரெடி லேயர் நம்ம இந்த பாஸ்போர்ட் சைஸ் ப்ளூ கலரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ண பாருங்கள், சைஸ் ஃபைலு, அதை வந்து நம்ம லாக் பண்ணியிருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை. ஃபோட்டோ அப்படிங்கிற அந்த லேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் டூலை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி அப்ளைங்கிறது கொடுத்துட்டு எரேசர் டூலை ஓப்பன் பண்ணிக்கிங்க. எரேசர் டூல் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பெயிண்ட் பக்கெட் டூலுக்கு மேலே அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் வேல்யூ வந்துட்டு கம்மியாக வச்சுக்கிட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு ப்ரஷ் வேல்யூ இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஹார்ட்னஸையும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. குறைச்சிட்டு அந்த ஒயிட் கலரில் எங்கெங்கெல்லாம் தெரியுதோ அதை மட்டும் நம்ம லைட்டாக எடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஹார்ட்னஸ் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டாக எரேஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நம்ம இந்த ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதை நம்ம அழகாக எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம அழகாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த லேயர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லேயராக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ நம்ம அழகாக நம்ம 2 கண்ட்ரோல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம 2த்தையும் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஃபோட்டோ அப்படிங்கிற அந்த லேயரையும் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு சைஸுக்காக நம்ம க்ரியேட் பண்ண அந்த லேயரையும் 2த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுங்க. மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெர்ஜ் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மெர்ஜ் லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளோட லேயர் வந்து 2 லேயரும் ஒரே லேயராக நமக்கு கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கன்னா ஃபைனலாக இந்த ஃபோட்டோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு
ஃபைல் ஃபார்மேட் அப்படின்றது பாருங்கள், இந்த இடத்துல பிஎன்ஜி அப்படின்றது டிஃபால்ட்டாக, அதை நம்ம கிளிக் பண்ணி ஜேபெக் அப்படிங்கிறத மாற்றிக்கிறோம். ஜேபெக் அப்படிங்கிறத மாற்றிட்டு சைஸையோ ஹைட்டையோ நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் போர்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிஜி அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் நமக்கு காமிக்குது. ஸோ 600க்கு 600 உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்டான சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில நேரத்தில் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி வெப்சைட்டில் ஒரு சில நம்ம டாக்குமெண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது அதோடய சைஸ் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குங்க. ஸோ இதோட ஃபோட்டோவோட அதாவது சைஸ் எத்தனை கேபி எம்பியா, கேபி எத்தனை கேபி இருக்குது, அப்படி இல்லைனா எம்பினா எத்தனை எம்பி இருக்குங்கிற அந்த ஃபைல் வேல்யூ நமக்கு காமிக்குது பாருங்கள். 200 கேபி வந்து நமக்கு 200 கேபி சம்திங் நமக்கு இதோட ஃபைல் சைஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி நம்ம சைஸ்லாம் ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஜேபெக் அப்படிங்கிற அந்த ஃபைல் ஃபார்மேட்டை மாற்றிட்டு ஜஸ்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் ஆல் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் கீழே அந்த எக்ஸ்போர்ட் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணுமோ நம்ம ஃபோட்டோவை அதை நம்ம கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு டெஸ்க்டாப்லேயே நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ நேம் வந்துட்டு ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்க போகிறேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரீநேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் சேவ் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நமக்கு டெஸ்க்டாப்பில் நம்ம க்ரியேட் பண்ண அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு 200 கேபி சம்திங் இதான் நம்ம க்ரியேட் பண்ண ஃபோட்டோ. ஸோ இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள், அழகாக நமக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வீடியோவை சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.